ஆச்சுண்ணே? 200 ரூபாப்பா. இந்த அட்ரஸ் இங்கே தானே? யாருக்கு தெரியும்? நீ கொடுத்த காசுக்கு அதிகமாகவே இந்த ஏரியாவை சுற்றி சுற்றி வந்துட்டேன். யாருக்குமே இந்த அட்ரஸ் தெரிலன்னு சொல்கிறாங்க. நீங்களே அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. என்ன ஆளை விடுங்க. அண்ணே, உள்ளூர்காரங்க உங்களுக்கே தெரியலன்னா நாங்கள் எப்படிண்ணே கண்டுபிடிக்க போகிறோம்? அதுக்காக என்ன பண்ண சொல்ற? போட்ட பெட்ரோலை உங்களுக்காக காலி பண்ணிட்டு போக சொல்றியா? இந்த ஏரியா வேற விஐபிங்க இருக்கிற ஏரியா. திரும்ப திரும்ப இந்த சைடு சுத்திட்டு இருந்தேன்னா உங்களோட சேர்த்து என்னையே தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நான் கிளம்புறேன். வேற யாருக்கிட்டையாவது அட்ரஸ் கேட்டு போங்க. சார். சொல்லுங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த ஏரியா தான் நினைக்கிறேன், ஆனா கரெக்டா தெரியல. நீங்க வேற யார்ட்ட விசாரிச்சு பாருங்களேன். சரிங்க சார். போய் பார்க்கலாம். எங்க என்னங்க பேண்ட் ஷர்ட்ல வரீங்க? இங்க பாரு, நீ எப்படி உங்க அம்மா சொன்னதுனால என்ன கூட்டின்னு போகணும்னு நினைச்சியோ, அதே மாதிரி நானும் எங்க அம்மா சொன்னதுனால தான் உன் கூட வரேன். அதனால நான் இனிமே என் இஷ்டப்படி தான் இருப்பேன். அதுக்கு ஓகேனா இப்போ நான் உன் கூட வருவேன். இல்லைன்னா நான் நீங்க வந்தா மட்டும் போதும். வாங்க. இப்படி ஓ ஒலிக்கு. சத்யா, 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 என்னடி இது பேண்ட் ஷர்ட்? மாமா நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இரு டிரைவர்ஸுக்கு கொடுத்த சேலெல்லாம் இன்னும் வரல. மாக்காம் போய் கேட்டதுக்கு நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீ பாட்டுக்கு என்ன உடனே கிளம்ப சொல்லிட்டா. என்னாண்ட வர சேலையே இல்லல, அதான். ஏண்டி இப்படி போய் உன் மாமியார் வீட்டுல நின்னா அவங்க என்னடி நினைப்பாங்க? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். சத்யா ஒரு வழியா சமாதானப்படுத்தி கூட்டு போறீங்களா? நினைச்ச சாதிச்சிங்க சார் நீங்க. தம்பி சாஸ், இப்பதான் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு, புரியுதா? இப்ப நீங்க எதையாவது பேசி திரும்ப கெடுத்து விட்டுறாதீங்க. இதோ பாருங்க, நாங்க கிளம்பி போற வரைக்கும் நீங்க 2 பேரும் சைலண்டா இருந்தாலே போதும். என்ன புரியுதா? குட் பாய்ஸ். ஓகே சார். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்க. மா, நீ சந்தோஷமா இருக்கிறதாம்மா எனக்கு முக்கியம். உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இது வெறும் வார்த்தையா இருக்க கூடாது சத்யா. உங்க அம்மா சொன்னபடி நடந்துக்கோ. வரட்டு. சரிங்க மாப்ள. வர பாட்டி. பத்திரமா போயிட்டு வாங்க மாப்ள. வரேன். டேய் பைடா. பாய் சத்யா. வீட்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணா பேச முடியாதுன்னு இங்க வந்து வெயிட் பண்ணா, இவ்ளோ நேரமாச்சு ஃபோன் பண்ணாமே இருக்காங்க. ஐயோ, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணா வீட்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க. நாமளே ஃபோன் பண்ணிடுவோம். நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டு. சொல்லுங்க மேடம். இனியன் ராசாத்தி வந்துட்டாங்களா? அவங்கள பாத்துட்டீங்களா? நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் மேடம். அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அவங்க வரல. ஏன் கணக்குப்படி இந்நேரத்துக்கு இனியனும் ராசாத்தியும் அவங்க வந்திருக்கணும். நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேடம், இது வரைக்கும் எங்கிட்ட கொடுத்த வேலை எதுவும் மிஸ் ஆனதில்லை மேடம். இதுவும் மிஸ் ஆகாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். அவங்க 2 பேரும் எங்களை தாண்டி உயிரோட போக முடியாது மேடம். நீங்க கவலையே படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு கால் பண்றேன் மேடம். ஏய், நீங்க என்ன செய்வீங்களோ எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த குண்டச்சி ராசாத்தி சென்னையில இருந்து உயிரோடவே திரும்ப கூடாது. ஓகே மேடம். அக்கா, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல தம்பி. சரி. ஏங்க, உங்க அம்மா சொன்னனால தான் நீங்க என் கூட வர, நீங்க போய் தானே சொன்னீங்க. உங்க அம்மா சொன்னதுனால தான் என்ன சமாதானப்படுத்த வந்த நீ சொன்னியே. அது பொய்யா பொய் இல்லையா? அது இப்ப நம்ம பொய் இல்லைன்னு சொன்னா அவங்களும் பொய் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால பேசாம பொய்னே சொல்லிடுவோம். ஆமாங்க, அது பொய் தான். அது அந்த குள்ளபுத பையனுக்காக சொன்னது. அப்படி நான் சொல்லன்னு வைங்க, அவன் என்ன கிண்டல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் அம்மா சொன்னனால தான் நான் இங்க இருக்கேன்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொன்னேன். அம்மா, அப்ப நீங்களும் போய் தானே சொன்னீங்க. நீ குள்ள பூதத்துக்காக போய் போயா பேசினிருந்த. நான் யாருக்காக போய் சொல்லணும்? நான் சொன்னது உண்மைதான். எங்க அம்மா சொன்னதுக்காக தான் நான் இப்போ உன் கூட வரேன். எனக்கு இன்னும் உன் மேல இருக்கும் எல்லாம் போல. ஏங்க இங்க பாரு, நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன், அத்தோட விட்டுறணும். சும்மா அதான் கேட்டுனே இருந்தனா அப்புறம் கார் விட்டு இறங்கி போயினே இருப்பேன். இல்ல 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 இல்ல, வேணாம் வேணாம் வேணாம், நான் எதுவுமே கேட்கல, போதுமா? விடுங்க. மேடம், ஒரு நிமிஷம். மேடம், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. பார்க்காமே சொல்றீங்க. அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. என்ன பண்றது? என்னது, இந்த ஊர்ல எல்லாரும் இப்படி இருக்காங்க. அட்ரஸ் கேட்டா யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. என்ன பண்றது? ஏய் ரசதி, என்னாச்சு? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. மயக்கம் வருதா? சரி, அங்க வா, அங்க போய் உட்காரலாமா? பார்த்து மெதுவா வா. ரொம்ப முடியலையா? முடியல மாமா. வா உட்காரலாம். மெதுவா இப்படி உட்காரு. பார்த்து உட்காரு. மெதுவா. தண்ணி குடிக்கிறியா? நீ கவலைப்படாத, நான் உடனே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? நீ இங்கே இரு, எங்கே போயிடாத, இங்கே இரு, சரியா?
காசு இருந்தா இன்னும் வேணா செய்யலான்னு நினைக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதுதான் கேதி. உன் நல்ல நேரம் என் புருஷன் உள்ள போல. அவரு ஒரு நாள் உள்ள போயிருந்தா கூட நீ இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. இனிமே நாங்க இருக்கிற தசை பக்கமே நீ வரமாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி வந்த அடுத்த வாட்டி நான் இந்த மாதிரி சும்மாலாம் விட்டு போக மாட்டேன், செஞ்சு விட்டுருவேன். புரியுதா? ஜெனி, என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா. மாப்பிள்ளைய நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியாமா? ஃபீல் பண்ணாம எப்படிப்பா இருக்க முடியும்? காசு பணம் நம்ம கிட்ட கொட்டி கிடந்தாலும் அவர் இப்ப ஜெயில இல்லப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு கேத்தனமான வேலையை உன் புருஷன் பண்றாருன்னு நேர்லயும் போன்லயும் கேட்டு என்ன கொல்றாங்கப்பா. எத்தனை பேருக்குப்பா நான் பதில் சொல்றது? நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க முகத்தை கூட நம்மளால பார்க்க முடியலப்பா. எவ்வளவு பெரிய அவமானப்பா நம்மளுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பொட்டச்சின்னு நினைக்கும் போது எனக்கு ஆத்திரமா வருதுப்பா. அவளை சும்மாவே விடக்கூடாதுப்பா. அவ சாகணும்ப்பா. இல்லம்மா, உடனே அவளை கொன்னா அந்த பழி நம்ம மேலதான் விழுகும். அதனால தான் இத்தனை நாளா பொறுமையா இருந்தேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். இன்னைக்குள்ள அவ செத்துட்டான்ற செய்தி நமக்கு வரும். அவ சாதாரணமா சாக கூடாதுப்பா. சித்திரவதை பண்ணி செதில் செதிலா வெட்டி வீச சொல்லிருக்கமா. ஏய், வண்டி வருது பாரு. மச்சான் தனியா தான் போய்கிட்டு இருக்கான். அவனை வச்சு செஞ்சிடலாம். ஏற வண்டி, ஏற வண்டிய. சீக்கிரம் போடா. டேய், அது ராசாத்தி புருஷன் இனிய மாதிரி இல்ல? சார், ஆமா, இவன் மட்டும் இங்க இருக்கான். அவன் எங்கன்னு தெரியலையாடா? இரு, இவனை ஃபாலோ பண்ணா அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். சார், சார், என்ன வேணும் அங்கிள்? குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். இருங்க அங்கிள், கொண்டு வரேன். அம்மா! பாப்பா என்னாச்சு? பாப்பா, பாப்பா என்னாச்சு? பாப்பா இங்க பாரு. பாப்பா இங்க பாரு. பாப்பா எழுந்துரு. பாப்பா, பாப்பா. ஏய், பாப்பா, யாரா நீ? எதுக்காக என் புள்ளைய தூக்கிட்டு போற? இல்ல, கீழே விழுந்துட்டாங்க, மயக்கம் போட்டாங்க. நீங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வாங்கல, போங்க. என்னங்க, இங்க வாங்களே.
நம்ம புள்ள யாரோ தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டுலாம் போல, மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். இப்போ எவன்டா அவ போலீஸ்காரன் பிள்ளையவே கடத்த பாக்குறா? ஏண்டா போலீஸ்காரன் பிள்ளைய கடத்த பாக்குறியா? சார் இல்ல சார், உங்க குழந்தை மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. கீழே தடுக்கி விழுந்து. யார்கிட்டடா கதை விடுற? சொல்றா. சார் அடிக்கடா சார். இல்ல சார் சொல்றா. ஏண்டா போலீஸ்காரன் மேலயே கை வைக்க வரியா? சார் நடந்ததுன்னு தெரிஞ்சிட்டு பேசுங்க சார். சார் நான் தண்ணி வாங்க தான் வந்தேன். என்னடா சொல்ல போற? சார் குழந்தை தடுக்கி திருட்டு பையல எதை எடுத்தாலும் 1000 கணக்கு சொல்வானுங்கடா. இல்ல சார், நான் திருட்டு பையன்லாம் இல்ல சார். நான் தண்ணி வாயம் சார் நான் சொல்றது கேளுங்க சார். தள்ளி முட்டி பேசறேன். நான் சொல்றேன், குழந்தை தடுக்கி விழுந்துச்சு. சார் நம்புங்க சார், நான் தண்ணி வாங்கறதுக்கு தான் வந்தேன். அங்க வைஃப் சார், என்ன சார் தனியா ஆச்சு? இருக்காங்க. என் புள்ளைய கடத்த பாத்துருக்காயா? இல்ல சார். என்னடா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஐயா பொண்ணைய கடத்த பாப்ப? சார் சத்தியமா அப்படிலாம் இல்ல சார். நான் சொல்றது கேளுங்க என்ன நொன்ன சார்? சார் என் பொண்டாட்டி பக்கத்து தெருவுல இருக்கா சார். அவளுக்கு தண்ணி வாங்குறதுக்கு தான் சார் நான் வந்தேன். தண்ணி எடுத்து வரேன்னு போன பாப்பா மயக்க போட்டு விழுந்துருச்சு சார். உன் பொண்டாட்டியும் மயங்கிட்டா, என் புள்ளையும் மயங்கி ஆமா விழுந்துட்டாளா? சார், அதான் சார் உண்மை. நான் ஏய், சொல்றது யார்டா கதை சொல்லிட்டு இருக்க? யோ, இவனை ஸ்டேஷன்ல கொண்டு போய் லாடம் கட்டா தான் இன்னைக்கு உண்மை வெளிய வரும். இவனை வண்டியில ஏத்துங்க. இவன் கதையா சொல்லிட்டு இருப்பான். சார் இல்ல சார். சார் என் பொண்டாட்டி அங்க தனியா இருக்கா சார். அவளுக்கு இந்த ஊர் தெரியாது சார். சார் சார் என்னடா ஆச்சு தெரியலையாடா? யோ, கான்ஸ்டபிள் வண்டி அடியா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் 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 என் பொண்டாட்டி பக்கத்து தெருவுல இருக்கா சார். பாவம் சார், உள்ள ஒரு யாரும் தெரியாது சார். இந்த ஊருக்கு அவன் புதுசு சார். சார் வாடா. ப்ளீஸ் சார். சார் இவனே இவன் பொண்டாட்டி பிரிச்சு அவளை தூக்கலான்னு பிளான் பண்ணோம். நம்ம நல்ல நேரம் அதுவாகவே நடக்குது. அவன் பொண்டாட்டி இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கான்னு சொன்னான்ல, எங்கே இருக்கான்னு பார்த்து தூக்குவோம் வா. சரி வண்டி எடு. ஹலோ சார். சொல்லுங்க தினேஷ். சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த காஞ்சிபுரம் லேஅவுட்டை நான் டிசைன் பண்ணிட்டேன் சார். ஓ சூப்பர். நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொன்னா நான் நேரில் வந்து கொடுத்துறேன் சார். நோ ப்ராப்ளம் தினேஷ். ஆக்சுவலி நான் உங்கள் ஏரியா பக்கத்தில் தான் இருக்கேன். நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே பாய். தேங்க்யூ சார். போகிற வழியில் ஒரு டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஆ எங்கடா காணோம்? இங்க தான் பக்கத்துல எங்கேயோ மயங்கி கிடக்கிறதா சொன்னா. எங்கன்னு தெரியலையே. டேய் அங்க இருக்காடா. மயங்கி தான் கிடக்கிறா. இங்கே இவ கதையை முடிச்சிடலாமா? வேணாண்டா, இங்க ஆள் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இங்கேருந்து தூக்கிட்டு போயிடலாமா? டேய் தூக்கும் போது முழிச்சிட்டானா கத்தி கூப்பாடு போட்டுருவா. அப்ப என்னதான் பண்றது? ஒன்று செய்ய, கார்ல இருந்து தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வா. முகத்தில் தண்ணி தெளி. டேய் உங்களுக்கு தண்ணி குடுறா. இந்தாங்க குடிங்க. உங்க பேரு ராசாத்தியா? ஆமா. உங்க வீட்டுக்காரர் இனியன் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. அவர் எங்க? அவர் டோக்கன் போட்டுட்டு கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க யாரு? நாங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம்மா. உங்களால நடக்க முடியாதாமே, அதான் உங்களை கார்ல கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆமா, நாங்க கூட்டிட்டு போறவா. ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? இங்கதான் பக்கத்துல இருக்கு. வாங்க. ஆமா வா. உட்காரு.
பக்கத்துல தான் ஆஸ்பத்திரின்னு சொன்னீங்க. ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் தானே, இதோ வந்துருச்சு. இறங்கு. எதுக்கு என்ன இறங்க சொல்றீங்க? ஏய், இறங்கிட்டீனா? என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஏய், வாய மூணு. இப்ப இறங்க போறியா இல்லையா? இங்க ஆஸ்பத்திரி இருக்கிற மாதிரியே தெரியலையே. எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல்லாம் போய்கின? மொத்தமா உன்னை மேல அனுப்ப போறோம். ஓடுறா பாரு, புடி ஓடா. இந்த பக்கம் போறான்டா, சீக்கிரம் போடா போடா. நிறுத்துறா. டேய், எங்கடா போனாவன்? எங்கடா போனா? இந்த பக்கம் தான்டா வந்தான். இந்த சைடு தான் போயிருப்பான். போடா. இப்ப நிறுத்தினா? அது ஒண்ணும் இல்லைங்க, அதான் போன்ல பேசினல, அந்த இன்ஜினியர் வீடு இங்க தான் இருக்கு. ஓ, நான் போய் அந்த லேஅவுட் மட்டும் வாங்கிட்டு வந்துறேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கார்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்துடுறேன். சரி. அத்தை கால் பண்றாங்க. ஹலோ சத்யா. சொல்லுங்க அத்தை. ஏய், போன்ல தானே பேசிட்டு இருக்கோம், அப்புறம் என்ன அத்தை நொத்தன்னு? செல்லம்மா இந்துமானே கூப்பிடு. சரி சொல்லு இந்துமா. அது ஆமா, அப்பவே நீங்க கிளம்பிட்டீங்கன்னு பிரபு சொன்னா, எங்க உங்களை இன்னும் காணோம்? வர வழியில அமுல் பேபிக்கு ஒரு சின்ன வேலை, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும். சரி சரி. சரி. டேய், இந்த பக்கம் தாண்டா ஓடி வந்தா, எங்க போடா தெரியலையே. டேய், நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சவன் எங்கேயும் போயிட முடியாதுடா. வாடா பார்க்கலாம்.
டேய் அங்க இருக்காடா. டேய் அவன் மட்டும் தனியா இருக்காடா. ஆமா மச்சான், அதுவும் நமக்கு வசதி தானே. இங்கேயே வச்சு முடிச்சு விட்டுருவோம். ரோட்ல ஆள் வேற இல்ல. டேய் இரு ஒரு நிமிஷம். என்ன? இல்ல இவளை கொல்ல வினோத் சார்ட்ட எவ்வளவு பேசுனேன்? 3 லட்சம். டேய் இந்த காரே 10 லட்சம்டா. அதுக்கு என்ன இப்போ? இவளை இப்ப நம்ம கடத்திட்டு போனா இவளை வச்சு லம்பா சம்பாதிக்கலாம்டா. என்னடா சொல்ற? எப்படின்னு கொஞ்ச நேரத்துல அவளை கொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி இவளை கடத்தி இவன் புருஷனாண்ட மிரட்டி காசு வாங்கி அதுக்கப்புறம் கொள்ளுவான். ஒரே கல்ல 2 மாங்கா. சூப்பர்ரா மச்சான். இவனுங்களும் நம்மள தேடிதான் வரானுங்க போல இருக்கு. அப்போ இவனுங்க நம்மள தேடி வரலையா? அந்த பொண்ணை அடிக்க போறானுங்க போல இருக்கு. ஐயோ என்ன பண்றது? யார் மச்சி இவ? ஐயோ ஏய் என்னாச்சு? இங்க பாருங்க. ஐயோ டேய் நீ என்ன மாப்பிள்ள இங்க பண்ற? டேய் இந்த குண்டு பூசணியை போட்டு தள்ளலான்னு வந்தா இவன் நமக்கே பல்ப் கொடுத்துட்டு தப்பிச்சிட்டாடா. ஆமா இது யார் மச்சி? இது நாங்க தூக்க வந்த குட்டி பிசாசுடா. சரி சரி இவனுக்கு 2 பேரையும் இப்படியே போட்டுட்டு பேசிட்டு இருக்க வேண்டாம். டேய் யாராவது வந்துட போறாங்க. இவனுங்களை தூக்கி கார்ல போட்டு குடோனு போயிடலாம்டா. மத்ததெல்லாம் அங்க வச்சு பேசிக்கலாம். தூக்குங்கடா தூக்கு. எங்க போனாங்க? இவங்க வேற ஒழுங்கா கார்ல உட்காரலாம்ல. எங்கேயோ போயிட்டாங்க. என்னாலே விடுறதே உங்க வேலையா போச்சு. ரவுடி பேபி ஃபோன் எங்க போயிட்டாங்க? ரவுடி பேபி ரவுடி பேபி
ரவுடி பேபி ரவுடி பேபி எங்க இந்த குண்டு பொண்ணை தூக்குறதுக்கு எவ்வளவு மாமா பேசியிருக்க? அது ஒரு கஞ்ச பிசினாரிடா. 1 லட்ச ரூபா தான் கேட்டேன். மூக்கால அழுவுது. அடா போடா, இந்த குட்டி பிசாசை தூக்கிட்டு வந்திருக்கோம்ல, இவ புருஷன் பெரிய பணக்காரனா. அவனை மிரட்டி அவங்கிட்ட லம்பா ஒரு அமௌண்ட் வாங்கி செட்டில் ஆயிடலாம். ஏய், அவனுக்கு ஃபோன் பண்றேன். அவன் நம்பர் என்கிட்ட இருக்குது. எது நம்பர் இல்லையா? இல்லையா? அப்புறம் எப்படி அவனுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்கறது? வினோத் சார்ட்ட ஃபோன் பண்ணி நம்பர் கேட்கவா? ஏய், அந்த ஆள் தான் அவளை கொலை சொல்லியிருக்கான். இப்போ அந்த ஆள்கிட்டே ஃபோன் பண்ணி நம்பர் கேட்டா அவன் என்ன எதுன்னு கேட்க மாட்டானா? அப்படி கேட்டா என்ன சொல்லுவ? வேற என்ன பண்றது? அப்ப அவளையே எழுப்பி கேட்ட வேண்டியதான். டேய் அற்புதா, டேய் எருமை, முதல்ல போய் அவளுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறா. அண்ணன் யாரை எழுப்ப சொன்னார்னே தெரியலையே. 2 பேரையுமே எழுப்பிடலாம், அவ்வளவுதான். டேய் அங்க பாருடா, வா வா பார்க்கலாம். டேய் யாரா நீங்களா? எதுக்கு என்ன கட்டி போட்டு கீறீங்க? நான் சவுண்ட் கொடுக்குற. உன் புருஷன் ஃபோன் நம்பர் கொடு. எதுக்குடா? உன்னை கடத்தி வச்சிருக்கோம்ல, நீ பத்திரமா வேணும்னா பணத்தோட வான்னு அவன்கிட்ட சொல்லணும். நம்பர்லாம் சொல்ல முடியாது. என்னடா பண்ணுவ? அடிச்சே கொன்னாலும் நான் நம்பரை சொல்ல மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. என்னடா இவ்வளவு திமிரா பேசுறா? இவ வேலைக்கு ஆக மாட்டா. அங்க ஒருத்தி இருக்கால, அவட்ட கேக்குறேன். ஏய், அவ புருஷன் நம்பர் என்னன்னு சொல்லிடி. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவ யாருன்னு தெரியாம தான் காப்பாத்தினியா? என்கிட்டயே போய் சொல்றியா? டேய், அவங்கள எதுக்குடா அடிற? உண்மையிலேயே அவங்களுக்கு எனக்கு தெரியாதுடா. தெரியாதுன்றது ஓகே, ஆனா இவள அடிச்சா நீ டென்ஷன் ஆவறல, அதுக்காகவே இவள அடிப்பேன். அடிக்காதடா அவங்கள. அப்ப உன் புருஷன் நம்பர் சொல்லு. சொல்றேன். அப்படி வா வழிக்கு. ஹலோ. என்ன பொண்டாட்டியை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கியா? ஹலோ, நீங்க யாரு? உன் பொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்கோம். என்னது கடத்தி வச்சிருக்கீங்களா? ஆமா, இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கா. கஸ்டடியில இருக்காங்களா? ஓடி பேபியே கடத்திட்டாங்களா? என்ன அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான்? ஹலோ, நீங்க சொல்றது நான் எப்படி நம்புறது? முதல்ல என் ஒய்ஃபை காட்டுங்க, அப்பதான் நான் நம்புவேன். அப்படியா? இரு, வீடியோ கால்ல வரேன். வீடியோ கால்ல வரேன்றான். ஹலோ, ஏங்க அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. ஏங்க
ஹலோ, ஒன்றும் பண்ணாம இருக்கணும்னா நாங்க கேட்குற பணத்தை நீ கொடுக்கணும். எவ்வளவு வேணா சொல்லுங்க, நான் தரேன். ஆனா அவங்கள மட்டும் எதுவும் பண்ணிடக்கூடாது. ஒரு 50 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு நான் லொக்கேஷன் ஷேர் பண்றேன், அங்க வா. சரி, லொகேஷன் அனுப்புங்க, நான் வரேன். எங்க ஆளுங்க உன்னை வாட்ச் பண்ணே தான் இருப்பாங்க. போலீஸ் கீலீஸ் ஏதாவது போறன்னு தெரிஞ்சது உன் பொண்டாட்டிய கழுத்தை அறுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன். பாத்துக்கோ. அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேங்க. நான் போலீஸ்லாம் போக மாட்டேன். ஆனா நான் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிக்கணும். எதுக்கு? அவன் தாங்க பணத்தை எடுத்துட்டு வரணும். சரி, சீக்கிரம் வா. நீ லேட் பண்ண உன் பொண்டாட்டிக்கு தான் டேஞ்சரு. தயவு செஞ்சு உங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் பணத்தோட வரேன். என்ன ரொம்ப பாசக்கார புருஷனா இருப்பான் போல. உனக்கு ஒண்ணுனா இப்படி பதறான். அதான் நீ கேட்ட பணத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டான்ல. கட்ட அவுத்து விடு, கையெல்லாம் வலிக்குது. பணம் கைக்கு வர்ற வரைக்கும் கட்ட அவுக்கவே மாட்டேன். சரி, ஏன் கட்ட அவுத்து விடும். ஆனா அவங்க கட்டையாவது அவுத்து விடலாம்ல. பாவம், பார்த்தாலே உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிறாங்க. கட்ட அவுத்து விட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆவது புடுங்க. நீயாச்சு பணம் தர லிஸ்ட், அவளை போட்டு தள்ளுற லிஸ்ட். சாக போறவளுக்கு தண்ணி கொடுத்து என்ன ஆக போகுது? செத்ததுக்கு அப்புறம் மொத்தமா பால் ஊத்த போறேன். மாப்ள, இடமே எடா கூடமா இருக்கு. வாடா. என்ன மாப்ள, அவளை தேடிக்கிட்டு 2 பேர் வரானுங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டு தான் பணம் எடுத்துட்டு வரதா சொன்னா. ஒருவேளை அவனா இருக்குமோ? பணத்தை வாங்கினதும் எல்லாரையும் மொத்தமா போட்டு தள்ளிடுவோம். ஏய் நில்லு. மாப்ள, சத்யாவை பாடுறா, அடிச்சு கட்டி போட்டிருக்கானுங்க. மாப்ள, இன்னொரு பொண்ணையும் வேற கடத்தி வச்சிருக்கானுங்க. இவனுங்களுக்கு இதான் வேலை போல இருக்கு. மாப்ள, ஒவ்வொருத்தனும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கானுங்க. நம்ம டேஞ்சர் சிச்சுவேஷன்ல இருக்கோம் போல இருக்கு. டேய், சத்யா கட்ட அவுத்து விடுறவருக்கு என்னன்னா நமக்கு டேஞ்சரு. கட்ட அவுத்து விட்டுட்டா அவங்களுக்கு தான் டேஞ்சரு. டேய், அங்கே நில்லு. பணத்தை கொடு. ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் அனுப்புங்க, அப்பதான் பணத்தை கொடுப்பேன். பணம் கைக்கு வந்தாதான் உன் பொண்டாட்டியே விடுவோம். குர்ரா, அட்லீஸ்ட் கட்டியாச்சும் அவுத்து விடுங்க, அப்பதான் பணத்தை கொடுப்பேன். டேய், அவ கட்ட அவுத்து விடுறா. பணத்தை கொடு. ஏய், என்னடா இது? டிஞ்சர் அண்ட் பேண்டேஜ்கள் அடிபட்டா யூஸ் ஆகுனே. டேய்,
நாங்க யாரும் தெரியாம விளையாண்டுக்கிறீங்களா? சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா என் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு தெரியும் சார்.